ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் வந்து லவ் பண்ணலாமா? என்னடா இப்படியெல்லாம் வீடியோ போடுறா? அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஏசப்பா வந்து எல்லாத்துக்கும் காரியங்களும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஓகேவா? இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவனாகி நான் வந்து ஏதோ ஒரு பொண்ணு மேலே வந்து லவ் ஆகி நான் ஒரு இந்து பிள்ளையவோ இல்லை ஒரு முஸ்லீம் கேர்ளையோ நான் லவ் பண்ணுறேன்னு வைங்களேன். கடவுளை அறியாதவங்க அந்த கேர்ளு, நான் கடவுளை அறிஞ்சவன், அவங்க கடவுளை அறியாதவங்க. நான் வந்து அவங்களுக்கு கடவுளை பற்றி சொல்ல போனேன்னா ஓகேவா, அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒன்று அவங்க மனசு மாறலாம், இல்லைன்னா மனசு மாறாமல் அப்படியே போயிடலாம். ஓகேவா? அதனால ஏசப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தகுந்த காலத்துக்கு வரும் வரை தாமதியாமல் பாட்டுக்கு இருக்கணும். ஓகேமா? ஏசப்பா வந்து கரெக்டான ஒரு கேர்ளை வந்து நம்மளுக்காக படைச்சிருப்பாரு. எல்லா பாய்ஸுக்கும் எல்லா கேர்ள்ஸுக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஜோடியை வந்து கண்டிப்பாக படைச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆபத்தில் விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற துணையை வந்து நம்ம ஏற்றுக்கணும், கரெக்டாக ஏற்றுக்கணும். ஓகேவா? ஆபிரகாம் கூட நமக்கு ஈசாக்குக்கு ஒரு கேர்ளை தேடக்குள்ள, அது ஒரு மனைவி ஒரு பிள்ளையை தேடக்குள்ள அவர் சொல்லுவார், அந்நிய பிள்ளைகளை வந்து தேடாதீங்க, போங்க இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு தேவனை அறிஞ்ச பிள்ளையை தேடுங்கன்னு தான் சொல்லுவார். அந்த இடத்துலையும் உதாரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ, தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வர்ற ஜோடி வந்து தேவனை அறிஞ்சவங்களாக தான் இருக்கணும், எசப்பாவை அறிஞ்சவங்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடும், தேவனோட கொண்டு போயிடும். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? February 14 வந்து என்னென்னமோ நடக்கும். நானாக ஃபஸ்ட்டுக்கு வந்து லவ் பண்ணுறது வந்து ஏசப்பாவை தான். ஏன்னு கேட்டால் நான் நிறையாவே பட்டு தான் வந்து நான் ஏசப்பாவை அறிஞ்சிக்கிட்டேன். இப்போதைக்கு நான் லவ் பண்ணுறது வந்து February 14 வந்து நான் ஏசப்பாவை தான். ஓகேவா? அது தகுந்த காலத்தில் வந்து தகுந்த ஜோடியை வந்து கடவுள் கொடுப்பாரு. அது தட்டி நீங்கள் காத்துக்கணும். இதுதான் இன்றைக்கான நல்ல விஷயம். வந்து பிப்ரவரி, அதாவது லவர்ஸ் டேக்கு வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து லவ் பண்ண வேண்டியது ஏசப்பாவை. அவரை லவ் பண்ணீங்கன்னா வந்து உண்மையாலும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கப்படும். நாமத்தினால் உங்களெல்லாம் பிரைஸ் தி லார்ட்.